சவி ஜெயில இருக்கவங்க ஹஸ்பண்ட் நக்குல எப்படியாவது வெளியே தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுல இருக்க சிஸ்டத்துல சர்ச் பண்ணா மாட்டிப்பாங்கன்னு இப்ப லைப்ரரிக்கு வராங்க. அங்க இருக்க சிஸ்டத்துல எப்படிலாம் ஜெயில விட்டு தப்பிக்கிறதுன்னு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஏற்கனவே லண்டன்ல இருந்து யாரெல்லாம் தப்பிச்சு போயிருப்பாங்களோ அதை பத்தி ஆர்டிகல்ஸ் படிக்கிறாங்க. அப்பதான் ஜாய்தீப் பால் அப்படின்ற ஒரு புக்ல அவர் எப்படி லண்டனை விட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சாருன்னு எழுதியிருக்காரு. ஜெய் பாலுக்கு 3 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கும். இப்ப இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. டெய்லி வர காய்கறிகளை இவரே வண்டில இருந்து இறக்கி வைப்பாரு. காய்கறி எல்லாம் கெட்டு போற மாதிரி செட் பண்ணிடுறாரு. இதனால போலீஸ்க்கு வாமிட் வருது, தூரமா போயிடுறாரு. இப்ப வந்து பார்த்தா இவர் காணோம், காய்கறி எடுத்துட்டு உள்ள போயிட்டாரு நினைச்சு வண்டி அனுப்பிடுறாரு. ஜெய் பால் அந்த போலீஸ்க்கே தெரியாம அந்த ட்ரக்ல ஏறிப்பாங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய முறை ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பாரு. அதனால இவரை மீட் பண்ணணும்னு புக் பப்ளிஷ் பண்ணவங்க கிட்ட இருந்து அவர் அட்ரஸ் வாங்கி அவரை மீட் பண்றதுக்கு போறாங்க. அவர் வீட்டோட கேட் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனா இவங்க எப்படியாச்சும் மீட் பண்ணணும்னு இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. சவிய கேட் எகிரி குதிச்சு உள்ள போயிடுறாங்க. அங்க ஒரு வீடு இருக்கு. அதுக்குள்ளதான் ஜெய் பால் அடுத்த புக்குக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஜெய் பாலுக்கு வெளியாட்களோட பேசவே பிடிக்காது. அதனாலதான் இவ்வளவு ப்ரொடெக்ஷனோட இருக்காரு. ஆனா யாரும் வந்திருக்கிறது இவருக்கு தெரியுது. இப்ப சவிக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுல எந்த பாதிப்பு வந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சைன் பண்ணி வாங்கிடுறாரு. இப்போ அங்க இருக்க நாயை அவுத்து விட்டுறாரு. நாயை பார்த்ததுமே சவி பயங்கரமா பயப்படுறாங்க. நாயை பார்த்து பயந்த சவி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க அந்த நாயவே ஃப்ரெண்ட் ஆக்கி நாய் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. சவி பாலை மீட் பண்ணிட்டு தான் போவேன்னு கொற்ற பணியில கூட நைட் எல்லாம் அங்கே இருக்காங்க. இப்ப ஜே பால் சவி கிட்ட எதுக்காக என்ன மீட் பண்ண வந்திருக்கேன்னு கேக்குறாரு. அவங்களும் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் ஒரு ஆர்டிகல் எழுதுறேன், அதுக்காக உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் வாங்க வந்திருக்கேன்னு இவங்களே இப்போ ஒரு சிச்சுவேஷன் சொல்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஜெயில இருக்காரு, வைஃப் இப்ப காப்பாத்த நினைக்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு கேக்குறாங்க. இவரும் இப்ப பால் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. முதல்ல ஜெயிலுடைய மேப்பை வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஜெயில விட்டு தப்பிக்க வச்சாலும் இவங்களால இந்த நாட்டை விட்டு போக முடியாது. அதனால இவங்க ஒரு டூப்ளிகேட் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஐடின்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். டூப்ளிகேட் லைசன்ஸ் எங்க கிடைக்கும்னு கேக்குறாங்க. அவர் இப்போ ஹோப் ஸ்ட்ரீட்ன்ற ஒரு இடத்துல கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. இவங்க நைட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியல. அப்பதான் ஒருத்தர் உங்களுக்கு என்ன வேணும்னு வந்து அவரே விசாரிக்கிறாரு. இவங்க எனக்கு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வேணும், அதுக்கான காசு எல்லாமே நான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. பக்கத்துல பார்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் வந்து எனக்கு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வேணும்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது, என் கூட வான்னு அவங்க அண்டர் கிரவுண்ட் கூட்டு போறாரு. இந்த இடத்த பார்த்ததுமே இவங்க பயப்படுறாங்க. எது வந்தாலும் எனக்கு இங்கே பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் கூட இன்னொருத்தர் வந்து இப்ப இவங்க பேக்ல இருக்க பணத்தை புடுங்க பாக்குறாங்க. இவங்க பேக்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப அங்க ஜே பால் தான் வந்திருக்காரு. நான் போலீஸ் உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே இப்ப அவங்க ரெண்டு பேருமே கரண்ட் ஷாக் கொடுத்து மயக்கமாக்கிடுறாரு. ஜே பால், நீ ஜேர்னலிஸ்ட் இல்ல, போய் சொல்றேன்னு அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன், நீ சம்பந்தப்பட்ட ஆளை காப்பாத்த தான் ஏதோ ட்ரை பண்றேன்னு தெரியும், யார் அதுன்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹஸ்பண்டை காப்பாத்த ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் உன்னால அவனை காப்பாத்த முடியாது, பேசாம அவனை விட்டுட்டு நீ உன் நாட்டுக்கே போய் வேற கல்யாணம் பண்ணிக்கும்னு சொல்றாரு. ஜே பால் நிறைய தடவை தப்பிச்சிருந்தாலும் அவருக்குன்னு யாருமே இல்லன்னு கடைசி தடவை தப்பிச்சிருக்க மாட்டாரு. ஆனா நக்குலுக்கு வைஃப் குழந்தைங்கன்னு இருக்காங்க. கண்டிப்பா அவரை நான் தப்பிக்க தான் வைக்க போறேன்னு இப்ப சவி சொல்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு சொல்றாரு. சின்ன வயசுல இருந்தே நக்குல் சண்டை போட்டா சவிக்கு பிடிக்காது. அதனால இவர் இனிமேல் சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அதனாலதான் நக்குல் அவங்க பாச கொலை பண்ணதுக்கு எவ்வளவு ஆதாரம் இருந்துமே சவி நம்பியிருக்க மாட்டாங்க. இப்ப காசுக்காக வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டையும் விற்க நினைக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் எதுக்காக இவங்க வீட்டை விற்கிறாங்க, இந்த காசை வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு ஃபாலோ பண்றாங்க.